How are you? So last class la வந்து my hobby அப்படின்ற poem வந்து நம்ம பார்த்தோம், right? Yeah, it is a very very small and easy poem, right? அப்புறம் நான் சில questions இந்த glossary படிக்க சொன்னேன். அப்புறம் இந்த questionsக்குலாம் வந்து உங்களே வந்து ஆன்சர் வந்து ரெடி பண்ண சொன்னேன். And I hope நீங்க எல்லாமே ஆன்சர் ரெடி பண்ணி படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். And yeah, நான் வந்து ஒரு grammar அப்புறம் ஒரு normal class அப்படின்ற மாதிரி தான் நான் போய்கிட்டு இருக்கோம். So today shall we see some grammar? Okay. So first வந்து நம்ம வந்து like noun அதோட types வந்து பார்த்தோம். I hope that you remember and we can recollect it again. So what is noun? Noun are the naming words. It may be the name of a person, place or a thing or anything. Okay? So noun என்றது இதோட place, இதோட பேர் தான் வந்து noun, like naming words. Okay? So how many types of nouns are there? 5 types. What are they? Proper noun, common noun, collective noun, material noun and abstract noun. Okay? So proper noun na enna? So ஒரு பர்சனை வந்து ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒரு பர்சனையோ ஒரு திங்கையோ ஒரு பிளேஸையோ நம்ம டிஸ்கிரைப் பண்ணி டினோட் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் ப்ராப்பர் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு பர்சனுடைய பேரை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, ஒரு திங்கோடைய பேரை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. ஸோ வாட் இஸ் மை காமன் நவுன்? லைக் காமனாக லைக் ஜென்ரலாக வந்து ஒரு பிளேஸையோ ஒரு திங்கையோ லைக் ஒரு பர்சனையோ நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணோன்னா அது ஜென்ரல். லைக் அ பாய், ஒரு கேர்ள். ஓகே, ஸோ ப்ளீஸ் அ கேர்ள் கம் இன் ஃப்ரண்ட் அண்ட் ஆன்சர் திஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒரு பொண்ணை காமனாக கூப்பிட்டேன் அப்படின்னா அது காமன் நவுன். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு பர்சனை மாலா கம் ஹியர் அண்ட் ரைட் தி ஆன்சர் ஆர் ஸ்வேதா கம் ஹியர் அண்ட் ரைட் தி ஆன்சர் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேர்ளை சொன்னேன் அப்படின்னா தட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். ஓகே, ஸோ கலெக்டிவ் நவுன்னா என்ன? ஒரு திங், ஒரு பிளேஸ் இல்லாட்டி ஒரு பர்சனை ஒரு குரூப்பாக சொல்கிறது தான். ஓகே, லைக் போலீஸ், ஆர்மி, க்ரௌட். மெட்டீரியல் நவுன்னா அந்த மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நேம்லாம் இருக்குல்ல, அதுதான் மெட்டீரியல். லைக் கோல்ட், சில்வர், ஃபைபர், டைமண்ட், wood. தென் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன? சில ஃபீலிங்ஸை வந்து லைக் ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும், பார்க்க முடியாது. லைக் நம்மளால் உணர மட்டும்தான் முடியுன்ற சில ஃபீலிங்ஸ் இருக்கும். லைக் ஹாப்பினஸ், ஆங்கர், ப்ரைட், ஜெலசி, ஆங்கர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். ஓகே, கிளியர்? ஸோ உங்களுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் நவுன் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து இப்போ ஓரளவு உங்களுக்கு நல்ல கிளியரான ஐடியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொனவுன்ற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ப்ரோனவுன்? ஸோ இதுக்குள்ளேயே ஒரு நவுன் இருக்கு பாருங்க, ப்ரோனவுன் அப்படின்னா என்ன? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள். நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொனவுன்ஸ் ஆர் தி வேர்ட்ஸ் தட் ரீப்ளேஸ் நவுன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரியறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் தரேன். ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் போய் நான் கொடுக்குற ஒர்க்கை பண்ண போகிறீங்க. எல்லார் கையிலையும் இப்போ பேப்பர் பென் இருக்கா? ஸோ வேகமாக போய் உங்களோட ரஃப் நோட்டு ஒரு பென்னும் எடுத்துக்கோங்க. ஸோ what I'm going to do is உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி ஒரு 5 லைன்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும், லைக் அவங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட் என்ன, அவங்களுக்கு ஃபேவரட்டான பிளேஸ் என்ன, அவங்க இப்போ எங்கே வாழ்கிறாங்க, லைக் எதனால் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சென்டென்ஸ் இங்கிலீஷில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ கம் ஆன், ஸ்டார்ட், கோ அண்ட் ரைட் 5 சென்டென்ஸ் அண்ட் கம் பேக். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு போய் அந்த 5 சென்டென்ஸ் எழுதி முடிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ will you do it? Okay, go students, come on, go, pause the video. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே வந்து இந்த 5 சென்டென்ஸ் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, யா, வெரி குட். அண்ட் யா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த நீங்கள் எழுதுனதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 சென்டென்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே என்ன எழுதியிருப்பேன்? அஸ்வினி இஸ் அ குட் கேர்ள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். செகண்ட் சென்டென்ஸ் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேராகிராஃபாக எழுதுங்க. ஒரு சென்டென்ஸாக எழுத வேணாம், லைக் பேராகிராஃபாக இருந்தால் இட் வுட் பி பெட்டர். ஓகே, இப்போ சென்டென்ஸாக இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ திரும்ப நான் என்ன பண்ணுவேன்? அஸ்வினி லிவ்ஸ் இன் அஸ்வினி இஸ் லிவிங் இன் லைக் ஏதாவது ஒரு பிளேஸ், மதுரை. அண்ட் ஷீ like she loved to dance and yeah,
ஸோ இந்த மாதிரி ஒரு 5 சென்டென்ஸ் நான் எழுதிருக்கேன் அப்படின்னா திரும்ப திரும்ப நான் அஸ்வினின்னு சொல்லிட்டே இருப்பேனா? நோ. ஃபர்ஸ்ட் தடவை மட்டும்தான் வாட் ஐ வில் டெல், அஸ்வினி இஸ் அ குட் கேர்ள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த சென்டென்ஸ்லலாம் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? ஷீ யூஸ் பண்ணுவேன். ஸோ அஸ்வினிக்கு பதிலாக அஸ்வினி இந்த திரும்ப திரும்ப நேம் எழுதியிருக்க மாட்டேன். சில பேர் வந்து நீங்கள் அப்படி கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா யூ ஆர் வெரி வெரி குட். ஸோ திரும்ப திரும்ப உங்களுடைய ஃப்ரெண்டோட நேமை மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கப்பா? ஷீ யூஸ் பண்ணுறீங்க ஆர் ஹீ யூஸ் பண்ணுறீங்க. பையனாக இருந்தால் யூ ஆர் யூஸிங் ஹீ, ரைட்? ஸோ இந்த மாதிரி இப்போ அஸ்வினி அப்படின்றது என்ன? ஒரு நவுன் தானே, ஒரு பர்சனுடைய பேர் தானே. ஓகே, ஸோ அந்த நவுன், அந்த பொண்ணுடைய பேர், இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம ஷீ அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி நவுனுக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேர்ட் போடுறோம்ல, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தான் என்னென்னா ப்ரனவுன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு பென் வந்து இப்போ கீழே இருக்கு. ஓகே, ஸோ நான் இதை எடுத்துட்டு ஹூஸ் பென் இஸ் திஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறேன். ஓகே, நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா திஸ் இஸ் ரியாஸ் பென் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ரியாவோட பென் மேம் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இது வந்து ரியாஸ் பென் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, ரியாவோட பென் அப்போஸ்ட்ரோஃபி எஸ். ஓகே, ஸோ அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம்? ஸோ அவளை பாயிண்ட் பண்ணி திஸ் இஸ் ஹெர் பென் மேம், திஸ் இஸ் ஹிஸ் பென் மேம், அவனுடைய பென் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல ரியா அப்படின்ற நவுனுக்கு பதிலாக நாம் ஹெர் அவளோட அப்படின்ற அந்த ப்ரொனவுன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே தான் என்னதுப்பா? ப்ரொனவுன். ஸோ ப்ரொனவுன்ஸ் ஆர் த வேர்ட் தட் ரீப்ளேசஸ் தி நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, ஷோபா ஆல்வேஸ் லவ்ஸ் டான்சிங். ஸோ ஷோபாக்கு டான்சிங் ரொம்ப பிடிக்கும். தென் ஷோபா வாண்ட் டு கோ டு டான்ஸ் ஸ்கூல். எதுக்கு திரும்ப ஷோபா? ஸோ ஒன்ஸ் ஒரு பேர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து அவங்கள பற்றி பேசுகிறப்பெல்லாம் நம்ம திரும்ப அவங்களுடைய நேம் மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. லைக் திரும்ப அந்த நவுனை யூஸ் பண்ண தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக வாட் யூ கேன் யூஸ் ஷீ, ஹீ. சப்போஸ் அது ஒரு பொருளாக இருந்தால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? இட் யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் அது அனிமல் இல்லாட்டி ஒரு பேர்டாக இருந்தாலும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? இட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பையன் மீன்ஸ் ஹீ, லைக் கேர்ள் மீன்ஸ் ஷீ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பொருள், திங்ஸ் அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு அனிமல், பேர்ட் அப்படின்னு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்ப்பா? இட் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுச்சா? ஹீ, ஷீ, இட். ஓகே, ஸோ இதில் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்கு. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னன்றதா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியணும். ஓகே, ஒரு சென்டென்ஸில் நம்ம மோஸ்ட்லி சப்ஜெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குல்ல அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஐ லைக் டு டான்ஸ். ஸோ இந்த ஐ அப்படின்றது இங்கே என்னப்பா? சப்ஜெக்ட். ஐன்றது ப்ரொனவுன் தான். ஓகே, ஸோ ஐ அப்படின்றது ஹோலாக வந்து ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். எப்படி என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி வந்து சென்டென்ஸுக்கு எண்ட்லேயோ இல்லை இன்பிட்வீன்லேயோ வந்து வர்றது தான் என்னென்னா ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஐ வில் டெல் யூ அ சென்டென்ஸ், அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஒரு பென் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற சென்டென்ஸை வந்து நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுறீங்களா? ஓகே, யா, ப்ளீஸ் டேக் அ பென் பேப்பர். பாலா கிக்டு த பால். எல்லாரும் எழுதுங்க. பாலா கிக்டு த பால். கிக்டு, KICKED, கிக்டு த பால். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் பாலா அப்படின்றது என்ன? அது ஒரு நவுன், ஒரு பையனுடைய பேர் தானே, அது நவுன் தானே. ஸோ ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வருதா, அப்போ இந்த பாலா அப்படின்றத என்னதுப்பா? சப்ஜெக்ட். ஓகே, ஸோ கிக்டு த பால். இங்கே த பால்னு இருக்கா, அந்த த பால்னு இருக்கிறது என்ன? ஆப்ஜெக்ட். ஓகே, கிக்குன்னு இருக்கா சென்டரில். கிக்குன்னு என்ன? கிக் பண்ணுறது, அதாவது உதைக்கிறது. ஓகே, ஸோ பாலை உதைக்கிறது இதுதான். ஸோ கிக்குன்றது இந்த இடத்துல என்ன? ஒரு ஆக்ஷன். அப்படின்னா அந்த கிக்குன்றது இந்த இடத்துல என்னப்பா? வெர்ப். ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்குது, வெர்ப் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, கிளியர் தானே? உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு அந்த சென்டென்ஸை? நல்லா அதை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ பாலா கிக்டு த பால். இப்போ ஒரு செயலை யாரோ பண்ணுறாங்க, அந்த யார் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல அவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்னா என்ன?
ஒரு ஆக்ஷனை பண்ணுறவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே கிளியர்? ஸோ இங்கே வந்து பாலை கிக் பண்ணுறாங்க. யாரை கிக் பண்ணுறா? பாலா. அப்போ பாலா வந்து கிக் பண்ணுற ஒரு ஆக்ஷனை பண்ணுறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் பாலா தான் யார்? சப்ஜெக்ட். புரிஞ்சுச்சா? ஸோ சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு ஆக்ஷனை பண்ணுறவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே. ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன் அதுக்கு மேலே தான் பண்ணப்படுது. புரியுதா? ஸோ அந்த ஒரு பொருளை வச்சு தான் அந்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாலா கிக்குடு த பால்னா பாலா வந்து அந்த ஆக்ஷனை பண்ணுறான். ஸோ எதில் பண்ணுறான் அந்த ஆக்ஷனை? ஒரு பாலில். ஸோ ஒரு பாலை தானே உதைக்கிறான். ஸோ அந்த ஆக்ஷன் எதில் பண்ணப்படுது அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ ஒரு ஆக்ஷனை யார் பண்ணுறா அப்படின்றது சப்ஜெக்ட். அது அந்த ஆக்ஷன் எதில் பண்ணப்படுது லைக். ஸோ தட் திங் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட். ஓகே கிளியரா? புரிஞ்சிருச்சா? ஸோ இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஸோ நீங்களும் உங்களுடைய ஓன் சென்டென்ஸ் எழுதுங்க. எழுதலாமா? ஸோ ப்ளீஸ் ரைட் யுவர் ஓன் சென்டென்ஸ் இன் திஸ் ஃபார்ம். For example, I'll tell you. Okay. So Malini broke the glass. ஒரு கிளாஸை வந்து மாலினி வந்து ப்ரோக் பண்ணிடுறான். ஸோ இந்த இடத்துல மாலினி. ஸோ மாலினி அப்படின்றது என்ன? சப்ஜெக்ட். ஏன்னா அவங்க தான் அந்த ஒரு ஆக்ஷனை பண்ணுறாங்க. என்ன ஆக்ஷன்? அதாவது அந்த கிளாஸை உடைக்கிறாங்க. ஓகே, அது ஒரு ஆக்ஷன் தானே. ஷீ இஸ் பிரேக்கிங் அ கிளாஸ். ஸோ ஷீ ப்ரோக் அ கிளாஸ். ஸோ ப்ரோக்குன்றது verb. இந்த கிளாஸ் அப்படின்றது இந்த சென்டென்ஸில் என்ன? ஸோ அந்த கிளாஸ் தானே உடைக்கப்படுது. ஓகே. ஸோ அந்த கிளாஸ்ன்றது இந்த இடத்துல என்னப்பா? ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, கம் லெட்ஸ் கோ. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்போட ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்டாக வரதா சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே. ஸோ இந்த நான் கொடுத்துருக்க சென்டென்ஸில் பாலான்றது சப்ஜெக்டா. ஸோ இப்போ இந்த பாலான்றது என்ன? சப்ஜெக்ட். இந்த பாலான்றது என்ன? ஒரு நவுன். ஸோ இந்த நவுனுக்கு பதிலாக நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரொனவுன் ஆட் பண்ணணும். ஸோ இந்த பாலான்றதுல நம்ம என்ன போடலாம்? ஹீ போடலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் பொசிஷனில் வரும்ல ப்ரொனவுன்ஸு, அந்த ப்ரொனவுன் எல்லாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா ஐ வி யூ தே ஹீ ஷி இட். என்னென்ன சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு? ஐ வி யூ தே ஹீ ஷி இட். என்னென்ன திரும்ப சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. வாட் ஆர் ஆல் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்? ஐ வி யூ தே ஹீ ஷி இட். ஓகே. ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஐ வி யூ தே ஹீ ஷி இட். ஓகே. ஸோ அதான் அதே ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஸோ ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் மேம் இந்த ப்ரொனவுன்லாம் நம்ம வந்து சென்டென்ஸோட ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் யூஸ் வேணால் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இஸ் மை ஃப்ரெண்ட் ஷீ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ஷீன்றது சென்டென்ஸோட எதில் தான் இருக்கணும்? பிகினிங்கில் தான் இருக்கணும். இட் இஸ் மை டாக். ஸோ டாக், திஸ் இஸ் இட் அப்படியே நம்ம சொல்ல முடியும்? நோ. ஸோ இந்த ப்ரொனவுன் இருக்குல்ல ஐ வி யூ தே ஹீ ஷி இட், இது எல்லாமே சப்ஜெக்ட் பொசிஷனில் தான் வரும். சப்ஜெக்ட் பொசிஷனில் என்ன? ஒரு சென்டென்ஸோட பிகினிங்கில் ஒரு ஆக்ஷனை பண்ணுற ஒரு ஆளாக வர்றது தான் இது என்னதுப்பா? வாட்? இந்த மாதிரி வர ப்ரொனவுன்ஸ் தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ கிளியராக நான் திரும்ப ஒருக்க சொல்கிறேன். ஸோ ப்ரொனவுன்னா என்ன? நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்ட் தான் ப்ரொனவுன். ஓகே. ஸோ பாலா அப்படின்ற ஒரு நவுன் இருக்குன்னா அந்த பாலாக்கு பதிலாக நம்ம என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம்? ஹீன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னென்னா சப்ஜெக்ட் பொசிஷனில் யூஸ் பண்ணுற ப்ரொனவுன் தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் பொசிஷன்னா என்ன? சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு ஆக்ஷனை பண்ணுறவங்க. ஸோ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எப்போவுமே பிகினிங்கில் தான் வரும். ஸோ சப்ஜெக்ட்னா யார்? ஒரு ஆக்ஷனை யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ இதில் அந்த லைக் யார் பண்ணுறாங்களோ இல்லை யாரை பற்றி பேசப்படுதோ அதுதான் வந்து என்ன? சப்ஜெக்ட். ஸோ ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல ஷீ அவங்கள பற்றி தான் நான் பேசப்படுறாங்க. அப்போ ஷீன்றத இந்த இடத்துல என்ன? சப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் மை டாக். ஸோ இட்டுன்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட். தே ஆர் ரீடிங். ஸோ அவங்கள பற்றி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. தே அப்படின்றது சம் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்க தான் இங்கே இம்பார்ட்டன்ஸ். அவங்க தான் ரீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்ற சென்ஸ் இந்த தே அப்படின்றது தான் என்ன? சப்ஜெக்ட். சரியா? ஸோ இது எல்லாமே ப்ரொனவுன் அப்படின்றதுனால இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். புரிஞ்சிருச்சா? கிளியராக? சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா சப்ஜெக்ட் பொசிஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ப்ரொனவுன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன். என்னென்ன ப்ரொனவுன்லாம் இருக்குது சப்ஜெக்ட் ப்ரொனவுனில்? ஐ வி யூ தே ஹீ ஷி இட். கிளியர்?
ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு போகலாமா? ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் பொசிஷனில் வர ப்ரொனவுனில் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், தட்ஸ் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹர், இட். ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொனவுன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் யூ அ புக். ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஐ வில் கிவ் மாலா அ புக். நான் மாலாவுக்கு ஒரு புக்கு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ வில் கிவ் மாலா அ புக். நான் வந்து மாலாவுக்கு ஒரு புக் தருவேன். ஸோ மாலாவுக்கு பதிலாக இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி மாலா பேரை மென்ஷன் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாலாவுக்கு பதிலாக இப்போ நீங்கள் ஒரு ப்ரொனவுன் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரொனவுன் கொண்டு வருவீங்க? ஸோ ஐ வில் கிவ் ஹர் அ புக். அவளுக்கு நான் ஒரு புக்கு கொடுப்பேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு முன்னாடி இருக்கா, லைக் நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா யூ அப்படின்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல மாலா அப்படின்றது ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஐ தான் என்ன வந்திருக்கு, சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாலா அப்படின்ற ஆப்ஜெக்டாக வந்திருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். என்ன ப்ரொனவுன்? யூ இல்லாட்டி ஹர். ஸோ இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் பொசிஷனில் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுற ப்ரொனவுன்ஸ்லாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் பொசிஷனில் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொனவுன்ஸ்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னென்ன அப்படின்னா மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹர், இட். ஸோ மீனா உங்களை பற்றி பேசுகிறப்ப திஸ் பெயிண்டிங் இஸ் பெயிண்டட் பை மீ, திஸ் பெயிண்டிங் இஸ் டன் பை மீ. ஓகே, ஸோ திஸ் புக் வாஸ் ரெட் பை அஸ். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ அ புக். Okay, so this was done by them. Okay, so yeah, this is her book. I gave him a pen. So yeah, this இந்த மாதிரி வந்து ஆப்ஜெக்ட் பொசிஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொனவுன்லாம் என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு சிலது வந்து லைக் இட்டு மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கு, ரைட்? இட் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன்லேயும் இருக்குது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்லேயும் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம இட்டு வந்து சென்டென்ஸோட பிகினிங்லேயும் யூஸ் பண்ணுவோம், எண்ட்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் மை டாக் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஐ கேவ் லைக் ஷீ காட் இட். ஓகே, he drank it. ஸோ இந்த மாதிரி இட்டை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பொசிஷன்லேயும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட்டு வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுனும் வரும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாகவும் வரும். கிளியர்? ஸோ சப்ஜெக்ட் பொசிஷனில் யூஸ் பண்ணுற ப்ரொனவுன் சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் பொசிஷனில் யூஸ் பண்ணுற ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட்னா ஒரு ஆக்ஷன் வந்து லைக் ஒரு சென்டென்ஸில் பிகினிங்கில் வர்றதா சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட் மீன்ஸ் இட் இஸ் த திங் விச் இஸ் டூயிங், ஒரு ஆக்ஷன் யாரால் பண்ணப்படுது, அந்த சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் மீன்ஸ் அந்த செயல் யாரை அஃபெக்ட் பண்ணுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் he broke the glass மீன்ஸ் அந்த கிளாஸ் தான் உடைக்கிறாங்க. ஸோ எது உடைக்கப்படுதுன்னு இருக்குல்ல, ஸோ தட் திங் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ த பெயிண்டிங் இஸ் டன் பை மீ. ஸோ இது யாரால பண்ணப்படுது? ஸோ தட் இஸ் an ஆப்ஜெக்ட் ஹியர். he called them. யாரை கூப்பிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் he called them. அவன் வந்து கூப்பிடுறான். ஸோ இந்த இடத்துல யாரை கூப்பிடுறான்? அவன். ஸோ he is a subject here. ஸோ யாரை கூப்பிடுறாங்கன்னு இருக்குல்ல, ஸோ that them is a object here. கிளியர்? ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எதுன்னு நீங்கள் வந்து நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டு பார்க்க உங்களுக்கு வந்து கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுனையும் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனும் என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து இன்னைக்கு படிக்கணும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னென்ன? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னென்ன? மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹர், இட். ஸோ இதான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சென்டென்ஸ் எழுத போறீங்க. இப்போ ஐனா ஐ ஆர் அ குட் பாய். வீனா we are like we went to temple. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ ஐ வச்சு ஒரு சென்டென்ஸ், இதை நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிகினிங்கில் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்சஸ் எழுத போகிறீங்க. இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல ஆப்ஜெக்ட் பொசிஷனில் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா, லைக் மீ வந்து நீங்கள் எண்டில் ஆஃப்டர் ஹி கேவ் ஹர் ஃபுட். ஸோ இந்த எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் பொசிஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ஒரு சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி. ஐ, வி, யூ, they are good, they are reading, they are playing, like he is shouting, she is dancing, it is raining, or it is டான்ஸிங் கூட எழுதலாம். ஓகே, பிகாஸ் we can tell it as a peacock. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு சென்டென்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ இந்த வேர்ட் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா பிகினிங்கில் யூஸ் பண்ணி எழுதணும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா இன் பிட்வீன் ஆர் எண்டில் வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் பொசிஷனில் நீங்கள் யூஸ் பண்ணி எழுதணும்.
ரொம்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிகினிங்கில் வந்து உங்களுக்கு எது சப்ஜெக்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, ஏன்னா அது பிகினிங்கில் இருக்கும். பட் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி எழுதுறது கொஞ்சம் பிகினிங்கில் கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ண வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் சீக்கிரம். ஓகே, ஸோ ப்ரொனவுன்னா என்ன, நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்ட் தான் வாட் ப்ரொனவுன். அண்ட் யா, ஸோ there are 4 kinds of pronoun. அதில் 2 kinds of pronoun இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒன்று சப்ஜெக்ட் ப்ரொனவுன், another ஒன்று சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, சப்ஜெக்ட் பொசிஷனில் யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் பொசிஷனில் யூஸ் பண்ணுற ப்ரொனவுன் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ சப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் என்னன்னு கிளியராக உங்களுக்கு புரிய வச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சென்டென்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா பிகினிங்கில் கரெக்டாக சப்ஜெக்ட் பொசிஷனில் யூஸ் பண்ணி சென்டென்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா ஆப்ஜெக்ட் பொசிஷனில் யூஸ் பண்ணி சென்டென்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் எல்லா சென்டென்ஸும் கரெக்டாக எழுதிருப்பீங்க அப்படின்னு I believe. Okay, so உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். So I'll meet you in the next class. Okay, bye students.